வணக்கம் உறவுகளே. நம்ம சேனல்ல கணவன் மனைவி சண்டை, திருமண பிரச்சனை, தம்பதிகள் இடையேயான இல்லற பிரச்சனை, காதல் பிரச்சனை, முன்னாள் காதல், உறவுகளை பற்றிய உங்கள் சந்தேகங்களுக்கு எங்களால் விளக்கம் கொடுக்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் சந்தேகங்களை பற்றி கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிடுங்கள். உங்களுக்கான தீர்வு அடுத்த வீடியோவில் பதிவிடப்படும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மனைவியை புறக்கணிக்காதீர்கள். அவங்களுக்கும் மனசிருக்கு. பெண்களை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமலேயே பெரும்பாலான ஆண்கள் பெண்கள் ஒரு புதிர், அகம்பாவம் பிடித்தவர்கள் என அவர்களை ஒதுக்கித் தள்ளுகின்றனர். ஆனால் பெண்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் புறக்கணிக்கப்படுவதாலேயே வெறுப்படைகின்றனர் என்கின்றனர் மனோதத்துவ நிபுணர்கள். மனைவியோ காதலியோ அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த ஆண்கள் ஒரு சில விஷயங்களை செய்தால் போதும் என்கின்றனர் அவர்கள். குண்டாயிருக்கேனோ? பெரும்பாலான பெண்களின் மனதை வாட்டும் விஷயம் குண்டாக இருப்பது. ஏனெனில் உடலில் சதை போடுவது பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கொழுப்பு, சதையை குறைக்க ஒரு மருந்து கிடைத்தால் போதும். கணவர் அதை வாங்கிக் கொடுத்தால் மிகவும் மகிழ்ச்சியடைவார்கள். சரிசமமாக நடத்துங்கள். மனைவி என்பவள் வேலைக்காரி அல்ல. அதேபோல் சம்பாதித்துக் கொடுக்கும் மிஷினும் அல்ல. அவளும் உணர்வு பூர்வமானவள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சரிசமமாக நடத்த வேண்டும் என்பதையே ஒரு பெண் எதிர்பார்ப்பாள். அம்மா போல யாராலும் சமைக்க முடியாதுதான். ஆனால் மனைவியின் சமையலை ஆகா, ஓகோ என்று பாராட்டுங்கள். அவர்கள் உச்சி குளிர்ந்து போவார்கள். விடுமுறை நாட்களில் விரும்பியபடி ஓய்வு எடுக்க அனுமதிக்க வேண்டும். அன்றும் விசேஷமாக சமையல் செய்ய வேண்டும் என வற்புறுத்தக்கூடாது. சமையல் அறையில் மனைவிக்கு கணவரும் உதவ வேண்டும். தொந்தரவு செய்யாதீர்கள். எல்லாவற்றையும் அவசரமாக செய்ய வேண்டும் என தொந்தரவு செய்யக்கூடாது. குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மனைவியை திட்டக்கூடாது. குழந்தையை பராமரிக்கும் பொறுப்பு இருவருக்கும் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி பாராட்டுங்கள். மனைவி உடுத்தும் உடைகளை பார்த்து, இந்த உடை உனக்கு நன்றாக இருக்கிறது என பாராட்ட வேண்டும். வருமானம் முழுவதும் கணவனிடமே இருந்தால் மனைவியை மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள் என்பதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தினமும் ஒரு முறையாவது 2 பேரும் சேர்ந்து விவாதித்து நல்ல முடிவை எடுக்க வேண்டும். நன்றாக சிரித்த முகத்துடன் குழந்தைகள் படுக்கைக்குச் செல்ல வேண்டும். குழந்தைகளை அடிமை போல் நடத்தக்கூடாது. இதில் கணவர்களின் பங்கு முக்கியம். படுக்கை அறையில் போர் அடிக்கும் வகையில் கணவர் நடந்து கொள்ளக்கூடாது. பெண்கள் விரும்புவது இவ்வளவுதான். இவற்றை கணவரோ, பெற்றோரோ, குழந்தைகளோ நிறைவேற்றினால் போதும். அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம்தான்.